கோட்டையில் அவர் கையெழுத்து போட்டாருன்னா அடுத்த நேரமே நம்முடைய இல்லம் தேடி தாய்மார்கிட்ட கூட்டம் கையில கூட்டம் 8000 ரூபாய் ஒரு கோப்பர் வைத்து விடுவார். ஐயா வேலு அமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தடவையும் மறுபடியும் திமுகவை நீங்க ஜெயிக்க வச்சு நம்ம தமிழோட அப்பா அவர்களை கோட்டையில போய் உட்கார வச்சீங்கன்னா, அவருக்கு கோட்டைக்கு போன முதல் கையெழுத்து போட்ட உடனேயே உங்க எல்லாருக்குமே வீடுகள் தேடி வந்து அந்த 8000 கூப்பன் வந்துருமா. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து உங்க வீடுகளுக்கு கொண்டு வந்து அந்த 8000 கூப்பனை கொடுத்துருவாங்களாம். உங்களுக்கு பிடிச்ச ஷோரூம்களை போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் வாங்கிக்கலாமா. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இந்த மாதிரியான பொருட்கள் எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்கிக்கலாமா. புதுசாக ஒரு பொருள் வந்திருக்கான், மைக்ரோ ஓவன் புதுசாக ஒரு பொருள் வந்திருக்கான், அது கூட வாங்கிக்கலாமா. மைக்ரோ ஓவன்லாம் பல பேர் வாங்கி யூஸ் பண்ணி ஓரம் கட்டி வச்சுருக்காங்க நிறைய குடும்பங்களில். அது கூட ஐயாக்கு இன்னும் தெரியல. இதெல்லாம் இருக்கட்டும், போன தடவை என்ன சொன்னீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து போட்டு டாஸ்மார்க் ஒழிப்போன்னு சொன்னீங்க. நீட்டை நாங்கள் உடனே வந்து அந்த ரகசியம்லாம் தெரியும், உடனே அதை சரி பண்ணிடுவோம், நீட்டை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னீங்க. அது செய்யலை. பெட்ரோல் டீசல் விலை குறைப்புன்னு சொன்னீங்க, செய்யலை. சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்புன்னு சொன்னீங்க, செய்யலை. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னீங்க, பாதி வரைக்கும் தான் கொடுத்தீங்க, அதை 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தீங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சொன்னதே செய்யவே இல்லை. இப்போ மட்டும் வந்து ஆட்சியில் கோட்டைக்கு போய் கையெழுத்து போட்ட உடனே 8000 ரூபா டோக்கன் வந்து கொடுத்துருவோன்னு அதே போய் மறுபடியும் சொல்கிறீங்க. மக்களாகிய நாம தான் புரிஞ்சிக்கணும், நம்மளை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க, நமக்கு சேவை செய்யலை. அரசியல் வந்து சேவைன்றது ஒரு எழுத்து வடிவில் தான் இருக்குது. ஆனால் இது பல வருஷத்துக்கு முன்னாடியே தொழிலாக மாறி போயிடுச்சு. நம்ம எப்படி ஒரு தொழிலில் முதல்ல போட்டு அதில் லாபத்தை எடுக்கணும்னு நினைப்போமோ, அதே மாதிரி தான் அரசியலில் ஒரு ஓட்டுக்கு 500, 1000, 2000, 5000ன்னு கொடுத்தாங்கன்னா அதை பல மடங்கு அதை லாபமாக எடுக்கணும்னு நினச்சி அந்த போட்ட முதல்ல விட பல மடங்கு லாபம் எடுக்கணும்னு தான் எடுப்பாங்களே தவிர உங்களுக்கு சேவை செய்ய மாட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு அரசியல் முழுக்க வியாபாரம் ஆகிட்டு நம்மகிட்ட இருக்கிற பவர் நமக்கே தெரியலங்க. அந்த ஒரு ஓட்டு போடுறதுனால நம்ம தமிழ்நாட்டை மாற்ற முடியும் அப்படின்ட்டு யாருமே யோசிச்சு அதை கரெக்டான முறையில் பயன்படுத்துறது கிடையாது. இந்த தடையாவது தெளிவான முடிவு எடுத்து சரியான ஆளுக்கு ஓட்டு போடுங்க. திமுகன்ற ஒரு கட்சி மட்டும் வேண்டவே வேண்டாம், மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு கொடுங்க.